வெல்கம் டு சிபிஎஸ்சி சாம்பிள் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ். ஓகேங்களா, சிபிஎஸ்சி ரீசெண்டாக சாம்பிள் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதில் போன வீடியோ நான் வந்து மேக்ஸுக்கு போட்டேன். இப்போது அப்ளைடு மேக்ஸ் எனக்கு நீங்கள் ரெண்டு பேருமே முக்கியம்தான். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போது அப்ளைட் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு யூனிட் வைஸாக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூலில் நிறைய ஸ்கூலில் எம்எல் அகர்வால் டெக்ஸ்ட் புக் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நிறைய ஸ்கூல் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்கூல்ஸை வந்து சிபிஎஸ்சியோட ஹேண்ட் புக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த புக்கு ஆர்டரில் பார்த்தா இந்த சாப்டர்ஸ் மாதிரிலாம் வராது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக சொல்கிறேங்க பாருங்கள். ஸோ நம்பர்ஸ் அண்ட் குவான்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரு, அப்புறமா அந்த நியூமெரிக்கல் இன்இக்வாலிட்டி சேர்த்து 10 மார்க். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர், 15 மார்க் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வெயிட்டேஜ். சார் இங்கே டெரிவேட்டிவ்ஸ் பாருங்கள் சார், 16 மார்க். இது ரொம்ப சப்ப மேட்ரு, இவெல்லாம் அசால்ட்டாக எடுக்கலாம். அதான் சொல்கிறேன், ஃபினான்ஷியல் மேக்ஸ்க்கு 15 மார்க்கு. பெர்பச்சுவிட்டி, சிங்கிங் ஃபண்ட், இஎம்ஐ, ரிட்டர்ன்ஸ் அண்ட் க்ரோத்து, டிப்ரிஷியேஷன். நீங்கள் கேட்கலாம், சரிங்க சார் இப்போ சொல்லிருக்கீங்க, இதெல்லாம் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் யார் ரெடி பண்ணி கொடுத்து? இதெல்லாம் நானே உட்காந்து டைப் பண்ணது, எங்கேயுமே கிடைக்காது, இதெல்லாம் நானே ரெடி பண்ணது. ஸோ இப்போ ஃபஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 1 மார்க் வரும், 3 2 மார்க் வரும், ஒரே ஒரு 3 மார்க் வரும். டோட்டல் மார்க் வெயிட்டேஜ் 10 மார்க். நியூமெரிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் சார் எதுவுமே வராது, அங்கே பாருங்கள் எல்லாமே டேஷ் போட்டிருக்கீங்கன்னு கேட்பீங்க. 0 மார்க். இது சிபிஎஸ்சியோட அஃபிஷியல் ரிலீஸ் பண்ண சாம்பிள் கொஸ்டின் பேப்பரா. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் படி ஒரு 80% 90% வரலாம், ஒரு மினிமம் 75% வச்சுக்கோங்களேன். ஓகே, இவ்வளோ பர்சன்டேஜ் வரும். இதில் முன்ன பின்ன மாறியும் வரலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதே மாதிரி பேட்டர்னில் நீங்கள் படிச்சிங்கன்னா 80க்கு ஒரு 60 எடுக்கலாம். 60 எடுக்கலாம். இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா 80க்கு ஒரு 60. உங்கள் ஸ்கூல் சார் மேடம் வந்து ஒரு 20 மார்க் இன்டர்னல் போட்டாங்கன்னா 100க்கு நீங்கள் ஒரு 80 எடுக்கலாம். சார் நான்லாம் சென்டம் எடுக்கணும் சார், 90 எடுக்கணும். லிசன்ப்பா சொல்லி முடிச்சிடுறேன். இந்த பேட்டர்ன் படி அப்படியே எக்ஸாக்டாக வரும் சார். இங்கே பாருங்கள் சார், நியூமன் இன்இக்வாலிட்டிஸ் எதுவுமே இல்லை சார், எல்லாம் எதுவுமே வராது. அப்புறம் அந்த சாப்டர் படிக்கவே தேவையில்லையா? 5th சாப்டர் பாருங்கள் சார், டிஃப்ரென்ஷியேஷன்லேயும் ஒன்றுமே கேட்கவே, எல்லாமே டேஷ் போட்டிருக்கீங்க, 0 மார்க்கும் போட்டு. அதை மட்டும் மேபி வரலாம், இதெல்லாம் வரலாம். நான் பாருங்கள் வரலாம்னே எழுதினுக்கிறேன். ஐயோ என்ன இங்கிலீஷ் பண்ணுறேன். மேபி வரலாம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா லாஸ்ட் இயரோட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான், நீங்கள் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்குது 1 மார்க்கில் அண்டு 2 மார்க்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் இது இம்பார்ட்டன்ட் தான். நம்ம சாம்பிள் பேப்பரில் கொடுக்கல, சிபிஎஸ்சியோட சாம்பிள் பேப்பரில் கொடுக்கல. மேபி இந்த 10 மார்க் இங்கே ஸ்ப்ளிட்டப் பண்ணி இங்கே 3 2 மார்க் கேட்காம இதுலேருந்து ஒரு 2 மார்க் கேட்டு இது 2 ஏன்னா டோட்டலாக இந்த 2 சேர்ந்து தான் ஒரு யூனிட். சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இது 2 சேர்த்து தான் 10 மார்க் வரணும். ஆக்சுவலாக 11 மார்க் வரணும், 10 மார்க் தான் வந்திருக்கு, என்னன்னு தெரில. ஓகே, ஸோ இது 2 சேர்த்து 10 மார்க் கேட்கணும். ஸோ இங்கேயே 3 கொஸ்டின் கேட்காம இங்கே கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இதையும் படிச்சுக்கணும். ஓகேவா, இந்த சாம்பிள் பேப்பர் நமக்கு ஒரு அனாலிசிஸ், நமக்கு ஒரு அவுட்லைனுக்காக. ஓகேங்களா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்டெக்ரல்ஸ் பார்த்தீங்கன்னா 7th சாப்டர், அதில் ஏரியான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து இந்த நியூவாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த நம்ம எம்எல் அகர்வால் புக்கில் இப்போது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த புக்கில் இல்லை, இந்த கான்செப்ட் இல்லை தான் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் போர்டு எக்ஸாம்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இந்த வருஷம் சாம்பிள் பேப்பர்லேயும் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நம்ம அதர் டெக்ஸ்ட் புக் ரெஃபர் பண்ணி கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, ஆர்டிஎஸ்எல் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, இல்லை ஹேண்ட் புக்கில் கூட இருக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 6th சாப்டர், ஒவ்வொரு சாப்டராக நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒவ்வொரு சாப்டராக சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் இல்லையா, மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா 2 1 மார்க், ஒரே ஒரு 2 மார்க் தான் வரும், வேறு எதுவுமே வராது. டோட்டலாக 4 மார்க். டிட்டர்மினன்ஸ் ஒரு 1 மார்க், ஒரே ஒரு 5 மார்க் வரும். ஸோ நீங்கள் 5 மார்க் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். டிட்டர்மினன்ஸ், இன்டெக்ரல்ஸ் ஒரு 5 மார்க். டைம் பேஸ்டு இருக்கிறதுலே ஈஸியான சாப்டர் அது, அந்த மூவிங் ஆவரேஜ் அந்த கான்செப்ட். ரிட்டர்ன்ஸ் க்ரோத், அதாவது ஃபினான்ஷியல் மேக்ஸ், இதுவும் சேர்த்தே ஒரு 5 மார்க். இதெல்லாம் 5 மார்க்கு. கேஸ் ஸ்டடி 6th சாப்டர் ஒரு கேஸ் ஸ்டடி. அப்போ ரிட்டர்ன்ஸ் அண்ட் க்ரோத் இது ஒரு கேஸ் ஸ்டடி. லீனியர் ப்ரோக்ராமிங் ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸியான சாப்டர், இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இதெல்லாம் இங்கே வரும். ஸோ 2 மார்க்லாம் இங்கே, 3 மார்க்லாம் இங்கேருந்து வருது. வேறு எங்கே 3 மார்க், இது ஒரு 3 மார்க், இது ஒரு 3 மார்க், இது ஒரு 3 மார்க், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 மார்க். 2 மார்க் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, அவ்வளோதான். பேலன்ஸ்லாம் படிக்க தேவையில்லன்னு கிடையாது, அதையும் படிச்சுக்கணும். பட் இது வந்து ஒரு 60 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு, 80க்கு 60 எடுக்கிறதுக்கு ப்ளஸ் 20 போட்டால் 80 மார்க்ஸ். ஸோ இது ஒரு 60%, ஒரு 75% இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் இது மாறவும் சான்ஸ் இருக்குது. ஒரு சில சாப்டரில் இப்போ ஒரு 10 மார்க் கொடுத்துருக்காங்களா, ஒரு முன்ன பின்ன மாறலாம். இப்போது இங்கே 15 மார்க்கு இதுலேயே வராமல் முன்னாடி இதுலேருந்து ஒரு 7 மார்க் வரலாம், இதுலேருந்து ஒரு 8 மார்க் வரலாம், அப்படி கூட பேலன்ஸ் ஆகலாம். இல்லை இதுலேருந்து ஒரு 4 மார்க் வந்துட்டு இங்கே ஒரு 6 மார்க் வரலாம், முன்ன பின்ன மாறலாம். இது நமக்கு ஒரு சாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க, தவிர இது அப்படியே கேட்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா, இன்டெக்ரல்ஸில் ஏரியான கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இல்லைன்னா ஸ்டேட் போர்டுன்றப்பாங்க, சாரி, நம்ம ஹேண்ட் புக்குலேயும் இருக்கும்,
இல்லைனா ஆர்டி சர்மா புக்லேயும் இருக்கும். ஆர்டி சர்மா ஃபார் அப்ளைடு மேக்ஸ்க்கு ஒரு ஆர்டி சர்மா இருக்குது, அது கூட இருக்கும். இப்போ இந்த சிபிஎஸ் சாம்பிள் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதான் சாம்பிள் பேப்பரோட அவுட்லைன்ஸ். நான் ஃபியூச்சரில் இன்னொரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு எப்படி சென்டம் எடுக்கிறது, எப்படி பாஸ் பண்ணுறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, சென்டம்க்கான ஸ்ட்ராட்டஜி. ஒரு சில பசங்க சார் எனக்கு பாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. சப்ப மேட்ரு. இப்போ அப்ளைட் மேக்ஸில் நான் இருக்கேன், நான் 4 வருஷமாக இருக்குது இந்த அப்ளைட் மேக்ஸ், 4 வருஷமாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா, சென்டமு, பாஸ் மார்க்கு எல்லாமே வந்து சப்ப மேட்ரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அப்புறமா இதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன்ஸ், இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் உங்களுக்கு. ஓகே ரைட்டா. ஸோ இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அழிச்சிடுறேன், வீடியோ ஸ்டார்டிங்கில் அழகாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோஸாக பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.